வணக்கம் 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 நண்பர்களே. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் கோவையில் பார்த்திங்கன்னா பெண் வன்கொடுமை வழக்கு தொடர்பான ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை ஒன்றில் பங்கெடுத்துவிட்டு வெளியில் வந்த குற்றவாளிகள் 3 பேரை இருசக்கர வாகனங்களில் 9 பேர் கொண்ட கும்பல் துரத்தி சென்று சராமரியை வெட்டியிருக்கிறாங்க. அப்படி ஒரு செய்தி மிகுந்த ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விதமாக இருக்கிறது. நீதிமன்ற வளாகத்திலிருந்தே பின்தொடர்ந்த கும்பல் அவர்களை துரத்தி சென்று பொதுமக்கள் முன்னிலையில் குடியிருப்பு பகுதியில் வச்சு 3வரையும் பார்த்திங்கன்னா வெட்டியிருப்பது சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்குது. ஸோ பட்டப்பகலில் நீதிமன்ற வளாகத்திலிருந்தே பயங்கரமான ஆயுதங்களுடன் குற்றவாளிகள் சுதந்திரமாக உலா வரும் அதே கோவையில் இன்று கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள், மாநகர காவல் ஆணையர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் என காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு காவல் ஆணையத்தின் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறையின் கைகளை கட்டி போட்டு திமுகவினருக்கு சாதகமான செயல்களை செய்யவும், ஆளுங்கட்சியினர் அரசியல் செயல்பாடுகளும் எதிர்க்கட்சியினை மிரட்ட பயன்படுத்துவதுமான திமுக அரசின் கையாளுக செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே இருக்குது. பொதுமக்கள் உயிருக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக. அதாவது வருமுன் காப்புன்னு ஒரு பழமொழி இருக்குது. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அறிந்திராத செயல்பாடாகிவிட்டதோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுகிறது. இனியாவது காவல்துறையை ஆளுங்கட்சியினர் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிச்சு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய திமுக அரசு முயற்சிக்குமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி. ஸோ இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.